கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவுடைய நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டு தேவனுடைய பெரிய கிருபையினால நம்மளுடைய அருமை இரட்சகர் அவருடைய மரணத்தை நினைவு கூற அந்த ஒரு நாளுக்காக நாம் ஆயத்த பண்ண வண்ணமாக இந்த நாள்ல கூட ஒரு விசேஷமான சுய பரிசோதனை நாம் சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வண்ணமாக ஒரு சின்ன ஒரு தொடர் பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஒரு 2 இல்லைன்னா 3 பாகம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொடர் பாடம். கண்டிப்பா நம்மளுடைய மெமோரியல் மெடிடேஷனுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமான ஒரு பாடமா இருக்கும் எனக்கூடிய விசுவாசத்தோட இந்த ஒரு தொடர் பாடத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது ஆவியின் கனி, the fruit of the spirit. ஆவியின் கனி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வருடத்துக்கு முன்பதாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உங்க மத்தியில இந்த ஆவியின் கனி எனக்கூடிய தொடர் பாடத்தை ஒரு 10 பாடத்துக்கு மேலாக ஒவ்வொரு குணலட்சணத்தை பத்தி அவர் பிரிச்சு ரொம்ப எளிமையா உங்க மத்தியில அவரு பகிர்ந்து கொண்டாரு. ஒருவேளை அதே தலைப்பில் இருக்கக்கூடிய பாடம் அதே கோணத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பதில் இருக்காது. ஒருவேளை இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த ஒரு பாடம் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் நாட்கள் நம் இந்த கர்த்தருடைய பந்திக்கு போகும்போது இதுக்குள் இருக்கக்கூடிய சில ஆவிக்குரியமான பாடங்கள் கர்த்தருடைய பந்திக்கு இன்னும் அதிகமாக நம்மளை கிட்ட சேர்க்கறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு தொடர் பாடத்தை நம்ம எடுக்கும் போது என்னென்ன கோணங்களை நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த பாடமானது இந்த பாடத்தை தியானிச்ச சகோதரர் எந்தெந்த கோணத்துல இந்த பாடத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக ஆவியின் கனி வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஆவியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த இடத்துல அந்த ஆவியின் கனி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆவி எனக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஆவி அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை குறிக்குது. தேவனுடைய வல்லமை, ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லைன்னா பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையை குறிக்குது. அப்படின்னா ஆவியின் கனி அப்படின்னா என்ன? ஒரு சின்ன கேள்வி போட்டா பாருங்க, நம்ம ஆங்கிலத்துல இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். வாட் இஸ் த ஃப்ரூட்டேஜ் ஆஃப் யுவர் ஒர்க்? வாட் இஸ் த ஃப்ரூட்டேஜ் ஆஃப் யுவர் ஒர்க் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அதோடைய பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தை ஃப்ரூட்டேஜ், பலன். அப்படின்னா ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இங்கிலீஷ்ல நம்ம அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா பரிசுத்த ஆவியோடைய பலன் என்ன, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்யுது அப்படின்னா அந்த நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னா அதோடைய பலன், அவுட்கம் என்ன, வெளித்தோற்றம் என்ன, அதோடைய ஃப்ரூட்டேஜ் என்ன? அந்த கோணத்துல சகோதரர் இந்த ஒரு பாடத்தை தியானம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இந்த ஒரு பாடத்தோடைய
காரியங்கள் எடுத்து பார்க்கும்போது என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிலாம் கிரியை செய்யும். ஆப்ரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் பாகம் அதான் தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் போது வார்த்தையில முதல் வரக்கூடிய கனி வந்து அன்பு. இந்த அன்பை வந்து நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், இல்ல இந்த அன்பை எப்படி நம்ம வாழ்க்கையில பிரயோகப்படுத்தலாம். விசேஷமாக நம்மளுடைய சகோதர சகோதரிகளிடத்துல நம்ம எப்படி அன்பு காட்டலாம். ஒருவேளை அந்த அன்பு காட்டும் போது வரக்கூடிய சிரமங்கள் என்ன, நமக்கு எதிராக ஒரு சகோதர சகோதரிகள் பாவம் செஞ்சுட்டா இல்ல எதிர்த்து நின்னா கர்த்தர் இயேசு சொன்னக்கூடிய அந்த வார்த்தைகள் மன்னிப்பு. ஒரு சகோதரனை எந்த காரணத்துக்காக மன்னிக்கலாம், எவ்வளவு மன்னிக்கலாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு பாடத்துல வரும். ஒருவேளை இந்த ஒரு ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய அந்த குணலட்சணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதனால வரக்கூடிய தேவ சமாதானம் நமக்குள்ள எப்படி கிரியை செய்யும். இதுதான் இந்த ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுருக்கமான காரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. ஆகையால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாடத்தை ஒவ்வொரு விஷயமாக நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்க்கும் போது பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் போது அதோடைய பலன் என்ன, அதோடைய வெளிப்பாடு என்ன, அதோடைய வெளித்தோற்றம் என்னன்னு ஒவ்வொரு உபத்தலைப்பா அந்த தலைப்பை வாசிச்சு 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 நம்ம தியானிக்க போறோம். இதுதான் இந்த ஒரு பாடத்தோட நோக்கமா இருக்கு. சரி, ஏன் இந்த ஒரு ஆவியின் கனி எனக்கூடிய இந்த ஒரு தலைப்பு மெமோரியல் சீசன்ல நம்ம ஏன் எடுத்திருக்கிறோம்? இது பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி, நல்ல கேள்வி. பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய நினைவு கூறுதல், அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 பொருட்கள் தான் நம்ம கண் முன்னாடி வரும். ஒன்னு என்னன்னு பார்க்கும் போது அப்பம், இன்னொரு விஷயம் திராட்சை ரசம். அப்பத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த பரிபூர்ண ஜீவன். ஆவிக்குரிய அர்த்தமா நமக்கு என்ன அதுல இருந்து வெளிவருதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய நீதிமானாக்கப்பட்ட நிலைமை, ஜஸ்டிபிகேஷன் தான் அந்த அப்பம். இப்ப ரசத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த மரணம், சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தான் நமக்கான பரிசுத்தமாக்குதல், சாங்டிபிகேஷன். கர்த்தர் இயேசுவோடைய அந்த மரணத்தை நிமித்தம் தான், அவர் அந்த ரத்தத்தை சிந்தனால தான், அது மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது மேல நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு அது எப்படி பயன்படுதுன்னா நம்மளுடைய பரிசுத்தம் மாக்குதலுக்காக, சாங்டிபிகேஷனுக்காக. சரி, இந்த ஆங்கிள் பரிசுத்தம் ஆக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, பரிசுத்தமாக்குதல் சாங்டிபிகேஷனுடைய மீனிங் நம்ம பார்க்கும் போது அர்ப்பணிப்பு, கான்சிக்ரேஷன். இன்னொரு வார்த்தை நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா செட் அபார்ட் ஃபார் a holy purpose. அதாவது பரிசுத்தமா இருக்கக்கூடிய காரியத்துக்கு நம்மளே நம்ம பிரிச்சு இருக்கிறது, தனித்து இருக்கிறது. இன்னொரு வார்த்தை நம்ம கேட்கும் போது பரிசுத்தமாக்குதல்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சகோதரர் ரசல் அவர்கள், நம்மளுடைய 7ஆம் தூதன் அவர்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு. போதும், ஆவியின் கனியோ அன்பு. இந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பே முழுமையாக பரிசுத்தம் ஆக்கப்படுதல் அப்படின்றார். கம்ப்ளீட் சாங்டிபிகேஷன் என்னன்னு பார்க்கும் போது த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பே அது ஒரு பரிபூர்ண இல்ல முழுமையான பரிசுத்தம் ஆக்குதல் அப்படின்னு ரசல் முன்வைக்கிறார் பாயிண்ட். அப்படின்னா நம்ம நேரடியா நம்ம என்ன ஒரு காரியத்தை தியானிக்கிறோம்னு பார்க்கும்போது
கர்த்தர் இயேசுவோடைய அந்த பந்தியில ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை, அதை சுமந்து கொண்டு நம்ம பரிசுத்தவான்களாக முழுமையா மாறத்துக்கு எடுக்கிற முயற்சியில இந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய இந்த குணலட்சணம் நம்மள முழுமையாக்குது. அதனால தான் இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம்னா மெமோரியல் மெடிடேஷனுக்காக நம்ம தியானிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல நினைவு வச்சு கொண்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த நாள்ல ரொம்ப சுருக்கமா ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி கிரியை செஞ்சா அவங்க எப்படி மாறுறாங்க, ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி கிரியை செய்யும் போது ஒரு நபர் எப்படி மாறுறாரு, ஆவியின் கனி பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது இல்ல. வெறும் பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள அது கிரியை செய்யும் போது அவங்க எப்படி மாறுறாங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடமா இருக்கு. சோ சகோதரன் இந்த ஒரு பாடத்தை எப்படி துவங்குறாருன்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து துவங்குறார். அதாவது பரிசுத்த ஆவி அது கிரியை செய்யும் போது என்னெல்லாம் நடக்குது வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு அப்படின்னா வாய்டு. இன்னொரு வார்த்தை பார்க்கும்போது அன்ஸ்ட்ரக்சர்டு, அதாவது ஒழுக்கம் இல்லாத, ஒரு சரியான தோற்றம் இல்லாத, செத்த நிலையில, இல்ல வாயு மண்டலத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சரியான நிலை இல்லாத இருக்கும் போது அந்த பூமி இப்போ என்ன நடக்குதுன்னா வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாருங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஒரு டார்க்னஸ் இருக்குது. தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ தேவனுடைய ஆவி பாருங்க, இப்போ தேவனுடைய ஆவி ஒழுங்கு இல்லாத இருளா இருக்கக்கூடிய அந்த பூமி மேல தேவனுடைய பரிசுத்த ஆவி அது கிரியை செய்யும் போது, தேவனோட வல்லமை கிரியை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருள் வெளிச்சம் எனக்கூடிய விஷயம் முதலாவதாக பிரியுது. ஒழுங்கா இல்லாத பூமி, சமநிலை இல்லாத பூமி, செத்த நிலையில இருக்கக்கூடிய பூமி எப்போ தேவனுடைய ஆவி தலையிடுதோ, தேவனுடைய பரிசுத்த ஆவி கிரியை செய்தோ, அங்க உயிரில்லாத நிலத்துக்கு ஜீவன், புல் பூண்டு, ஜீவராசிகள், கோடான கோடி சிருஷ்டிகள், எண்ண முடியாத அளவுக்கு சிருஷ்டிகள்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது பூமி மேல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா முதல் பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கிறோம்னா, ஒரு செத்து போன விஷயம், உயிரில்லாத விஷயத்துக்கே தேவனுடைய பரிசுத்த ஆவி கிரியை செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு பலன் கொடுக்கதா இருக்குது. இந்த பூமி ஒழுங்கில்லாத பூமி எப்போ தேவனுடைய ஆவி அங்க கிரியை செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு ஒழுங்கா மாறுதுன்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு பாயிண்ட், God's Holy Spirit, His power, His influence, His force, His might, the implementation of His will. அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி அவருடைய வல்லமை, அவருடைய ஆதிக்கம், அவருடைய பலன், அவருடைய பராக்கிரமம், இது எல்லாமே எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா அவருடைய பரிசுத்தமான சித்தத்தை கிரியை செய்யறதுக்கு கொண்டு போகுது. அப்படி பரிசுத்தமான சித்தத்தை கிரியை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, இட் cannot be successfully opposed. ஒருத்தரும் அந்த ஒரு பரிசுத்த ஆவி கிரியை செய்யும் போது தடுக்க முடியாது. இட் மேக்ஸ் இட் செல்ஃப் ஃபெல்ட். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவி ஒரு காரியத்துக்காக தேவன் அவருடைய வல்லமையை பயன்படுத்தும் போது அதோடைய கிரியை நடக்கும். இட் டஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தம் என்னவோ அவர் எதிர்பார்க்கிறாரோ அது அப்படியே நடக்கும். இட் கெட்ஸ் ரிசல்ட், இட் பிரிங்ஸ் ஃபோர்த் ஃப்ரூட். ஒருவேளை தேவனுடைய அந்த ஒரு வல்லமை கிரியை செய்யும் போது ஒரு பலன் கிடைக்கும். அதுல வரக்கூடியது என்னன்னு பார்க்கும்போது கனிகளா மாறும். சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இடத்துல தேவனோட பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள கிரியை செய்து
இல்ல ஒரு விஷயத்து மேல கிரியை செய்யுதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய சித்தம் அங்க என்ன ஆகுது? நிறைவேறுது. அந்த சித்தம் நிறைவேறும் போது தேவன் என்ன நினைச்சாரோ, தேவன் அவர் என்ன நினைச்சாரோ அது பலன் கண்டிப்பா நிச்சயமா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்க உண்டாகுது. சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமை கிரியை செய்யறதுனால வரக்கூடிய பலன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவனுடைய வல்லமை பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் தேவன் அவருடைய வல்லமை கொடுத்து சில ஜனங்களை பயன்படுத்தினார். அதே போல கர்த்தர் இயேசுக்கு பிறகு வரக்கூடிய நாம் புதிய சிருஷ்டிகள் நமக்கும் பரிசுத்த ஆவி கொடுத்து அவருடைய வல்லமையை பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை அவர் செய்யறார். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலையும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி தேவனுடைய வல்லமை எண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். ஆனா அவருடைய சித்தம் அப்படின்னு எடுத்துக்கினா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவி உடைய கிரியைகள் வேற, தந்த நோக்கம் வேற, அதுக்கான பயன்பாடு வேற. புதிய ஏற்பாடு கர்த்தர் இயேசு மற்றும் கர்த்தர் இயேசுக்கு பின்பு இருக்கக்கூடிய நமக்கு தேவன் பரிசுத்த ஆவி இருக்கிறார்னா அதோட கிரியை வேற, அதோடைய நோக்கம் முற்றிலுமாக வேறையா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆவி, the spirit of God, அது எப்படி வேலை செய்யுது பார்க்கும்போது முதல் பாயிண்ட் யோசேப்பு, எகிப்துல இருக்கக்கூடிய யோசேப்பு, அடிமையா போன யோசேப்பு, அவருக்குள்ள தேவனுடைய ஆவி அங்க கடந்து போகும்போது என்ன ஆச்சு? நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:38. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவரை தவிர வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணிருக்கிறாருன்னா எகிப்துல வரக்கூடிய அந்த ஒரு அடிமைத்தனத்தை அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது முன்கூட்டிய தரிசனமா தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அவர் பிளான் பண்றாரு. 7 வருஷம் நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற பலனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்கலாம். இன்னொரு 7 வருஷம் என்ன ஆகும்? ஒரு பஞ்சகாலம் வரும்போது அந்த ஒரு பலனை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அந்த தரிசனத்துல பார்க்கும்போது அந்த தரிசனத்தை பார்வோ கிட்ட சொல்லி அதை என்ன பண்றாரு? பிரயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல யோசேப்பு கிட்ட அந்த பார்வோ என்னத்தான் பார்த்தாருன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி, அந்த ஒரு வல்லமை. அடிமையா இருந்த ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய வல்லமையால எடுத்து பயன்படுத்தும் போது அவரை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்துறாரு நம்ம பார்க்கிறோம். இதனால தேவ சித்தம் அங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பஞ்சகாலம் வரும்போது அங்க மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் என்ன ஆகுதுன்னா நிறைவேறுது நம்ம பார்க்கிறோம். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட மோசே. பாருங்க, மோசையோட வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னா எகிப்துல இருந்தாரு, பார்வோன் வீட்டுல வளர்ந்தாரு. ஒரு காலகட்டத்துல அந்த ஜனங்களை அடிமைத்தனமா நடத்தக்கூடிய அந்த ஒரு பார்வோனுடைய அதிகாரியை பார்த்துட்டு அவர் சாகடிச்சிடுறாரு. சாகடிச்சுட்டு மீதியான் தேசத்துக்கு போயிடுறாரு. மீதியான் தேசத்துக்கு போன மோசே அங்க ஒரு மேய்ப்பனாக இருக்கும் போது தேவன் அவருடைய வல்லமையினால் அவர் என்ன பண்றாருன்னா, நீ ஜனங்களை மிகப்பெரிய மீட்பராக நீ எகிப்துக்கு போகணும்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சாதாரண மனுஷனா இருந்த மோசைய, ஒரு ஆடு மேய்ச்சின் இருக்கக்கூடிய மோசைய மிகப்பெரிய விடுதலையாளரா மீட்பரா தேவன் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துறார். அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய மீட்பராக மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணத்தை கொடுக்கக்கூடியவர்களா அந்த ஜனங்களுக்கு தலைவரா தேவன் என்ன பண்றாருன்னா வழி நிறுத்துறாரு.
இதுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி அது எப்படி கிரியை செய்யுதுன்னா, ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பரா இருந்த மோசைய ஒரு மிகப்பெரிய ஆளா தேவன் என்ன பண்றாருன்னா உயர்த்துறாரு. மறுபடியும் எதுக்கு? அவருடைய சித்தம் அங்க நிறைவேறதுக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல இது முக்கியமா யார பத்தி நம்ம ஹைலைட் பண்றோம்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின நபர்கள் பெசேலியேல் மற்றும் ஹகோலியா. சரிங்களா? இதுல விசேஷமா பார்க்கும்போது எகிப்துல இவங்க என்ன வேலை செஞ்சிருந்தாங்க? அங்க செங்கலும் கல்களும் என்ன பண்ணியிருந்தாங்க? அங்க செங்கலை சுட்டு அந்த செங்கலை செய்யக்கூடிய வேலை தான் எங்க செஞ்சிருந்தாங்கன்னா எகிப்துல. இவங்களுடைய வேலையே செங்கல் செய்யறது தான். அங்க பார்வோனுக்கு அடிமையா இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அடிமைத்தனத்தின் உச்சத்துல இருந்த இவங்களுக்கு எப்படி ஒரு தங்கத்தை சிற்பம் செய்யணும், அந்த ஒரு தைலாடைகள்லாம் எப்படி உங்களுக்கு ஞானம் வந்துச்சு? விசேஷமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த திரைகள்லாம் அவங்க எப்படி ஸ்டிச் பண்றாங்க, அந்த பொன் குத்து விளக்கெல்லாம் எப்படி அந்த பொன் குத்து விளக்க அடிச்சு சரியான விதத்துல கொண்டு வராங்க. அந்த ஒரு ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய 2 கெரோபியன்களுடைய டிசைன் எப்படி கொண்டு வராங்க? ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே. செங்கல் செஞ்சவங்க எப்படி ஆசாரியரா மாறினாங்க? இது யாரு செஞ்சது? எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஸ்கில் வந்துச்சு? எங்கத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு ஞானம் வந்துச்சு? பார்க்கும்போது மறுபடியும் தேவனுடைய பரிசுத்த ஆவி தான். பாருங்க, that man be superlatively capable of doing this work. This is another demonstration of the power of the Spirit of God. இந்த மாதிரி ஒரு திறமையா வேலை செய்யணும்னா, ஒரு வேலை மனுஷன் அதுக்கு தகுதியா இருந்தாலும் இது இப்படிதான் செய்யணும்னு தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் ஏற்படும். இன்னும் என்ன ஆச்சரியம் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துடைய மொத்த டிசைனு மோசேக்கு மாத்திரம் தான் தேவன் காமிச்சாரு. அது எப்படி மோசே இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அகோலியா பெசலியால் கூட அந்த ஜனங்க எப்படி ஒத்துழைச்சிருப்பாங்க, அது எப்படி செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது மனுஷனால உணர முடியாத ஒரு விஷயம். இது முற்றிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவி தான். சகோதர சகோதரிகளே, இங்க கூட என்ன நிறைவேறுது? தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறுது. இப்ப பாருங்க, ஒருத்தருக்குள்ள இந்த ஒரு பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி பலனா கிடைச்சிட்டா, அதாவது சரீர பலனா கிடைச்சிட்டா என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 6:34 நம்ம வாசிக்கும் போது கிதியோன் பத்தி இங்க பேசுறாரு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்கி. போதும், இதுதான் விஷயம். கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிரில் இருக்கக்கூடிய ஜனங்களை மொத்தமா கிதியோன் என்ன பண்ண போறாரு? அடிச்சு தள்ள போறாரு. எப்படி? வெறும் 300 பேரை அவர் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய யுத்தத்தை என்ன பண்றாரு? செய்யறாரு. மறுபடியும் இங்க யார் தான் நிக்கிறது? தேவனுடைய பரிசுத்த ஆவி. அந்த மீதியானையும் அந்த அமலேக்கியரும் என்ன பண்றாங்க? அடிச்சு இவங்க துரத்துறாங்க. வெறும் 300 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை வச்சு கொண்டு. நெக்ஸ்ட் சிம்சோன் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் ஏற்கனவே ரொம்ப பலசாலி. அதுலயும் தேவனுடைய பரிசுத்த ஆவி கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய மிருக ஜந்துக்களே அவர் சாகடிச்சு அதோட எலும்ப வச்சு அவர் என்ன பண்ணிடுவாரு? எல்லா ஜனங்களையும் அடிச்சு தள்ளிடுவாரு. சோ இதுதான் பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது சரீரம் கூட என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, ஒரு பலன் கிடைக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அதுல ரொம்ப விசேஷமா பார்க்கும்போது இந்த சிம்சோன் பத்தி அவருடைய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு கோணத்துல பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமா அவர் செஞ்ச மாதிரி சில காரியங்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையோட முடிவுல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த ஜெபம் நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 16:28-29 இதுல விசேஷமாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த அந்நிய தேவருக்கு எதிராக இந்த சிம்சோனை கைது செஞ்சு இருக்கும் போது அங்க சிம்சோனுடைய வேண்டுதல் பாருங்க எப்படி இருக்குன்னு வாசிக்கலாம். அப்போது
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காய் ஒரே தீர்வை பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பாருங்க, இந்த ஒரு வாட்டி மாத்திரம் நீங்க நினைத்தருளும். ஏன்னா உங்களுக்கு விரோதமா அந்த ஜனங்க பாவம் செஞ்சு நிற்கிறாங்க. அந்த அந்நிய தேவர்கள் முன்னாடி என்னை கை கட்டி நிக்க வச்சிருக்கிறாங்க. ஒரே வாட்டி உங்களுடைய ஆவி தாங்க. அந்த 2 தூண்களை தள்ளி நானும் செத்துடுறேன், அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணிடுறேன், சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, வாசிங்க. தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடுவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. பாருங்க, இப்போ சிம்சோன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அவர் புடிச்சு இழுக்கிறாரு. இந்த சாவறதுக்கு முன்னாடி சிம்சனுடைய கண்கள்லாம் அவங்க அந்த ஜனங்க எடுத்துடுறாங்க. கண்ணு தெரியாத குருடனா கடைசியா தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு கடைசியாக அவர் பரிசுத்தாவி கொடுக்கும் போது அந்த என்ன பண்றாரு, அந்த தூண்களை சாட்சி முற்றிலுமாக அந்த ஜனங்களை சாகடிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சிம்சோனை பத்தி சகோதரர் சொல்லும் போது, he did what he did. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செஞ்சார் by the spirit of God, தேவனோட ஆவினால. அதனால சிம்சோனுடைய பேர் எங்க வந்துச்சுன்னு பார்க்கும்போது முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல, விசுவாச வீரனுடைய அந்த ஒரு பட்டியல்ல எபிரியர் 11ஆம் அதிகாரத்துல வந்துச்சு. மறுபடியும் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வந்தா யாரோட சித்தம் தான் அங்க நிறைவேறுது, தேவ சித்தம் தான் நிறைவேறுது. நெக்ஸ்ட், தாவீது, பக்தனாகிய தாவீது. 1 சாமுவேல் 16:13. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொப்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதுங்க. எப்போ தாவீத வந்து பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பண்ணும் போது, அந்த தைலத்தை எடுத்து சாமுவேல் தாவீத அபிஷேகம் பண்ணும் போது தேவனோட ஆவி அந்த நாள் முதல் யார் மேல இருக்கு, தாவீது மேல இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதனாலதான் நம்ம பார்க்கும் போது ரொம்ப விசேஷமாக ஒரு சாதாரண மெய்ப்பனா இருந்தவர் எப்ப தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டு பிறகு அந்த தாவீது என்ன மாறிட்டார்னா, தேவனுக்கு மிகவும் பிடிச்ச நபரா, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற நபரா மாறிட்டாரு. அதனாலதான் ஒரு இடத்துல ஒரு பாவம் செய்யும் போது, அந்த பெட்ஷீபாவோட பாவம் செய்யும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, உங்களுடைய ஆவியை எடுத்துறாதீங்க, அந்த ஒரு நிலைவரமான ஆவியை தாங்க, சுத்தமான இருதயத்தை தாங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவி எடுத்துட்டா ஐயோ என்னால முடியாது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை ஒருத்தர் செய்யணும்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒருவேளை பரிசுத்த ஆவி இல்லைன்னா தேவனோட சித்தத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது செய்யவே முடியாது. இது புரிஞ்சுக்கிறார் தாவீது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, தாவீதுக்கு அதாவது தேவனுக்கு மனதை ஏற்றவன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய விண்ணப்பம் ரொம்ப நியாயமா இருக்கு. அதனாலதான் தாவீதோடைய வம்சத்துல இருந்து யாரை கொண்டு வராருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை கொண்டு வராரு. 1000 வருஷ அரசாட்சியில ஒரு மிகப்பெரிய பாத்திரமா யார் பயன்பட போறாரு, தாவீது பயன்பட போறாரு. இதோ ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. சரி, அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் தேவனோட நோக்கம், தேவனோட சித்தம், சரீர ரீதியில அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பார்க்கும் போது பரிசுத்த ஆவி கிடைச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவரை பத்தியான சில தீர்க்க தரிசன வசனங்கள், அது மாத்திரம் இல்ல தேவன் கர்த்தர் இயேசுக்கு எப்படி பரிசுத்தாவி தந்தார் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் போது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி
அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் தரும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, இந்த இடத்தை எவ்வளோ ஆவி பார்க்கும் போது the spirit of the Lord, தேவனோட ஆவி, the spirit of wisdom, ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, ஆலோசனை ஆவி, the spirit of knowledge. இப்ப பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பயந்த ஆவி, இதெல்லாம் யாருக்குள்ள தேவன் வைக்கிறாருன்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கு. அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா தேவன் கர்த்தர் இயேசுவ அவருக்கு எப்படிலாம் அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய சித்தம் சேர்த்து கர்த்தர் இயேசுவை எப்படிலாம் அவர் உருவாக்குறாருன்னு நம்ம பார்க்கும் போது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 3:16, லூக்கு 4:18. மத்தேயு 3:16 வாசிங்க, அதுக்கப்புறம் லூக்கு 4:18 வாசிக்கலாம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரியிலே கர்த்தர் இயேசு எப்போ சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்யணும்னு அவர் ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் சுய சித்தத்தை வெறுத்து, கர்த்தர் இயேசு சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்யறன்னு முன்ன வந்திருந்த போதே ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்றாருன்னா, வானத்தை திறந்து பரிசுத்த ஆவிய தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒருவேளை சுய சித்தத்தை ஒருத்தர் செய்யற, அதாவது தேவ சித்தத்தை ஒருத்தர் செய்யறன்னு பரிசுத்த ஆவி கிடைக்கலன்னா அவர்னால என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்த்தர் இயேசு. அவர் முற்றிலுமா தன்னைத்தான் வெறுத்து தேவ சித்தத்தை செய்யும் போது அந்த ஒரு ஞானஸ்தானத்துல அந்த அடையாளமா காமிக்கும் போது வானம் திறக்கப்பட்டுச்சு, பரிசுத்த ஆவி முழுமையா தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். லூக்கு 4:18 வாசிக்கலாங்க. கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு போதங்க. The spirit of the Lord is upon me. தேவனோட வல்லமை முழுமையா கர்த்தர் இயேசு மேல இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு வாசிக்கலாம். யோவான் 3:34. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் கொடுத்துட்டார். அதோ கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் இல்ல, அளவில்லாமல், அன்மெஷரபிள், கம்ப்ளீட்டா கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணிட்டார், தேவன் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார். ஏன் கர்த்தர் இயேசுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாருன்னு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு பரிபூர்ணமா இருக்கிறதுனால, பரிபூர்ணமான ஒரு ஜீவனா இருக்கிறதுனால அவருக்கு அந்த பரிசுத்த ஆவிய அளவில்லாம கொடுக்கும் போது தான் அது கிரியை செய்யும். ஒருவேளை நமக்கு தேவன் அளவா கொடுத்துருக்காரா அளவில்லாத கொடுத்துருக்கிறாரான்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு. ஒருவேளை பரிசுத்த ஆவியை நம்ம அதிகமா பெற்றுக்கொண்டா என்ன ஆகும்னா சீக்கிரம் நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள போயிடும். ஆனா கர்த்தர் இயேசு விஷயத்துல அளவில்லாம பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டதுனால அவர் என்னென்ன காரியங்கள் செஞ்சாருன்னு அப்போஸ்தல் பேதுரு கொர்னேலியுக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சில காரியங்கள் சொல்றாரு. அப்போஸ்தல் 10:38-39. Acts of Apostle 10th chapter 38 and 39. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். பாருங்க, தேவனுடைய ஆவி இருந்ததுனால அவர் எல்லா நேரத்துல அவர் என்ன பண்ணாரா, நன்மை செஞ்சாரா. பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். யார் யாருக்கெல்லாம் பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்கிறாரு. யூதருடைய தேசத்தில் வாசிங்க. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் பாருங்க, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். இவ்வளவோ நல்லது செஞ்சுட்டு கடைசியில அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மரத்துல அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சு தங்க விட்டுட்டாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே,
கர்த்தர் இயேசு பத்தி பேசும்போது பரிசுத்த ஆவியால் அவர் நிரம்பி இருக்கிறது குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு பேசுறது நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட கர்த்தர் இயேசு என்னென்ன காரியம் செஞ்சாரு? ஒருவேளை உங்களுடைய நோட் புக்கு இருந்துச்சுன்னா நீங்க எழுத முயற்சி செய்யுங்க, ஏன்னா அவ்வளவு காரியம் இருக்கு. Imbued with God's spirit and its power of it. ஜீசஸ் கிரைஸ்ட் என்னென்ன பண்ணார் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜீசஸ் வெண்ட் அபவுட் டூயிங் குட். ஃபர்ஸ்ட் அவர் போய் நல்லது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அவர் நல்லது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இரண்டாவது காரியம், he preached the gospel of kingdom in spite of savage opposition of religious leaders of his day. ரெண்டாவது, தேவனோட ராஜ்யத்தை பத்தி அவர் பிரசங்கிக்க துவங்கிட்டாரு. எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில் அங்க இருக்கக்கூடிய சாதா ஜனங்கனாலையும் அங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ், அதாவது மத ரீதியாக விஷயத்துல கூட அவருக்கு எதிர்த்து இருந்தாலும் அவர் தேவனோட ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்க துவங்கிட்டார். மூணாவது, he performed miracle of love and compassion, healing all disease of manner of all disease and even awakening dead to life. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சுகம் தந்துட்டார், செத்தவங்களை உயிர்ப்பித்தார். நெக்ஸ்ட், யார் யாருக்கு கண்ணு தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் கண்ணு கொடுத்தார். யார் யாருக்கெல்லாம் காது கேட்கலையோ அவங்களுக்கு செவி கொடுத்தார். நெக்ஸ்ட், பேய்களை ஓட்டினார். அதுக்கப்புறம் he freely expanded his own vitality and energy. தொடர்ந்து அவருடைய பலன், அவருடைய சக்தி முழுமையா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜனங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. கடல்ல நடந்தாரு, அங்க இருக்கக்கூடிய புயல்களை அமைதிப்படுத்தினாரு. பாரபட்ச பார்க்காம 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரு. அதோ நான்வெஜ் ஞாபகம் வச்சுக்கணுங்க. 2 அப்பம், அதாவது 5 அப்பமும் 2 மீன்கள். he changed water into wine, அதாவது தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. அதுக்கப்புறம் மலை பிரசங்கங்கள் செஞ்சாரு. அதுக்குள்ள தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அந்த ஒரு ஞானத்தை விவரிச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் சில பாரம்பரியங்களுக்கு முடிவு கொண்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய மாஸ்டர்ஃபுல் அப்படின்னா கர்த்தர் இயேசு பேசினதுல ரொம்ப சிறப்பான விஷயங்கள், ஓமைகள் அவர் பேசினார். அதுல ஏறக்குறைய சகோதரர் சொல்லும் போது 49 எழுதப்பட்டிருக்கு. 39 ஓமைகள் இருந்தாலும் சில சின்ன சின்ன ஓமைகள் மொழிகள் பாராபோலிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சேர்க்கும் போது 49க்கு மேல இருக்கக்கூடிய ஓமைகள் பேசியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, சீஷர்களுக்கு சகிப்புத்தன்மைன்னா என்ன, ஊழியத்தை செய்யும் போது எப்படி சகிச்சுன்னு ஊழியத்தை செய்யணும், by which he taught enduring lessons to his disciple, எப்படி சகிச்சுன்னு ஒரு ஊழியத்தை செய்யணும் எனக்கூடிய ஒரு விஷயத்தை காமிச்சாரு. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப வைராகியமா ஜனங்க மத்தியில வெளி தோற்றமா என்ன பண்ணிருக்கிறாருன்னா பரிசேயர் சதுசேயரை கண்டிச்சிருக்கிறாரு. யார் யாரு எந்தெந்த ஜனங்களை அவங்க மோச போக்குறாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் கண்டிச்சிருக்கிறாரு. இவ்வளவோ செஞ்சுட்டு கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஹோலி, பரிசுத்தம், ஹார்ம்லெஸ், குற்றமற்றவர், அன்டிஃபைல்ட், அவருக்குள்ள எந்த ஒரு மாசம் இல்ல, செப்பரேட் ஃப்ரம் சின்னர்ஸ், பாவிகள் இருந்து அவர் என்ன இருக்கிறாரு, ஒரு பிரிஞ்சவரா இருக்கிறாரு. இது மாத்திரம் இல்ல, இவ்வளோ பண்ண கர்த்தர் இயேசு அவருக்கு முழு திறன் இருக்கு, முழு பலன் இருக்கு, அவரே அவரை ரச்சித்து கொள்றதுக்கு. அப்படின்னா அவரே ஒரு சிலுவை மரத்திலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு எல்லா விதமான சாத்தியங்களும் இருந்தோம். அந்த கோரமான மரணத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். விசேஷமா அந்த கெஸ்தமனி அனுபவம், அங்க ஜனங்களால வந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பாதிப்பு, அந்த புறக்கணிப்பு, அந்த ஒரு ரோமன் சோல்ஜர்ஸ்னால வந்த அந்த கஷ்டம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார்னா சகிச்சு கடைசியில் அவர் எங்க ஒரு ஒப்பு கொடுத்தாருன்னா ஒரு கோரமான சிலுவை மரணத்துக்கு. எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நானும் மறந்துட்டேன். ஏறக்குறைய 20 பாயிண்ட் மேல கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவருடைய வாழ்நாட்கள்ல காமிச்சிருக்கிறாரு. எப்படி அவர்னால காமிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு காரணம், தேவனுடைய ஆவி
அவருக்குள்ள முழுமையா இருந்ததுனால அதோடைய வெளித்தோற்றம் என்னன்னா தேவ சித்தத்தை முழுமையா செய்யணும் தான். சகோதர சகோதரிகளே, இதுதான் பாடத்துடைய கீ பாயிண்ட். ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னா அவர் தேவ சித்தத்தை முழுமையா செஞ்சு முடிப்பார். அதுக்குத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி நபர்களுக்கு மாத்திரம் தான் தேவன் என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஆவிய தரார். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியில நிரம்பினவரா இந்த கோரமான மரணத்தை சகிச்சதுனால வந்த பலன் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த நியாயப்பிரமாணத்தையும் முழுமையா அவர் என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படிஞ்சார், நிறைவேற்றினார், சிலுவையில அடிச்சிட்டாரு. அதே போல ஆதாம் ஓடைய சந்ததிக்கு ஒரு மீட்கும் பொருளாக, ஆதாம்னால எல்லாரும், ஆதாமோ அவருடைய சந்ததி, அவர் செஞ்ச ஒருத்தருடைய கீழ்ப்படியாமைனால எல்லாருக்கும் மரணம் வந்தது போல கர்த்தர் இயேசு கீழ்ப்படிஞ்சு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது ஜீவனை கொண்டு வந்துட்டாரு. அவருடைய மரணத்தினால உயிர்த்தெழுதலை கொண்டு வந்துட்டாரு. ஒரு புது நம்பிக்கைய இந்த ஒரு மனுக்குலத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி, பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வந்துச்சுன்னா, தேவனோட ஆவி ஒருத்தர் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஒரு எக்ஸ்ட்ரீமா என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதுக்கு சுப்ரீமா என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதுக்கு ஒரே உதாரணம் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். Here is an example where the Holy Spirit of God had fully and completely saved and bring forth fruit supremely. முழுமையா பெரிய அளவுல பலன் கொடுத்துச்சுன்னா அது யாருக்கு மாத்திரம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம் தான். அதனாலதான் கர்த்தர் இயேசு எல்லாருக்கும் அவர் எப்படி ஆயிட்டாருன்னா ஒரு மாதிரியா, ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ரோல் மாடலா ஆயிட்டாருன்னு பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய சித்தம் கர்த்தர் இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, எப்போ சுய சித்தத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வரேன்னு முன் வந்த போது தேவனோட அவருடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் இயேசு கொடுத்தாரோ, முதல் புது சிருஷ்டியா யார் ஆயிட்டாங்க? கர்த்தர் இயேசு மாறிட்டார். சோ சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ஸ்ல பார்க்கும்போது பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யும் போது எப்படிலாம் கிரியை செய்யுது, அது எவ்வளவு முக்கியமா இருக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்பவே ஆச்சரியத்துக்குள்ள இருக்கும். சரி, இப்போ கர்த்தர் இயேசுக்கு நெக்ஸ்ட் பெந்தகோஸ்ட் அந்த நாள் அல்ல, கர்த்தர் இயேசுக்கு அவங்களுடைய சீஷர்கள் கர்த்தர் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க போய் காத்திருங்கள், அந்த மேல் வீட்டு அறையில எருசலேம்ல காத்திருங்கள், நான் ஒரு தேற்றவாளனை நான் என்ன பண்றேன் அனுப்புறேன்னு சொல்லி காத்திருங்கள் சொல்லும் போது சீஷர்கள் காத்திருக்கிறாங்க அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டதுக்கு. இப்ப காத்திருந்தா அந்த ஒரு சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவி கிடைக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4. பெந்தெகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பெந்தெகோஸ்த் நாள்ல வரும்போது அவங்களுடைய எல்லாரும் அவங்க கூடி அந்த ஒரு மேல் வீட்டு அறையில இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்துப்பாங்க பார்க்கும்போது, இப்பதான் கர்த்தர் இயேசு மரிச்சாரு, மரிச்ச கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தாரு, உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசு அவங்கள விட்டுட்டு மேல போயிட்டாரு. 10 நாள் ஆயிடுச்சு, ஒரு பதிலும் இல்ல. என்ன பண்ணிருப்பாங்க சீஷர்கள்? கர்த்தர் இயேசு கொடுத்த ஒரே கட்டளை மேல் வீட்டு அறையில இருங்க, வேற எந்த கட்டளையும் கொடுக்கல. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் இந்த இடத்துல சகோதரர் வந்து விவரிக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க சீஷர்கள்? ஒரு சாப்பாடு வாங்கணும், மேல் வீட்டை அறையில இருந்து இறங்கி தெரு கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கின்னு மேல போனோம். இந்த இடத்துல யாராவது ஒரு ரோம ஆபீசர்ஸ், ரோம பேரரசுல அவங்களுடைய அதிபதிகள் யாருன்னா பார்த்துட்டா, ஓ இவங்க தான் கர்த்தர் இயேசுவோட சீஷர்கள், இவங்களை பிடிங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டா, சகோதரர் சொல்லும் போது டோரை வந்து எப்பவுமே சாத்தி இருப்பாங்களாம். சில பாயிண்ட்ஸ் பாருங்க, யாராவது வந்து படிக்கட்டுல நடந்து வந்தா, ஐயோ
ஒருவேளை வந்து ரோமருடைய அந்த ஒரு போர் சேவர்கள் யாராவது வந்துட்டாங்களா, நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, கர்த்தர் இயேசு வேற இல்லையே, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி பதட்டமான சூழல் இருந்திருக்கும். ஒருவேளை அங்க மேல் வீட்டறையில யாராவது அவங்க ஜெபம் பண்ணும் போது யாராவது எட்டி பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பயந்த நிலையில என்ன பண்றாங்கன்னா அந்த மேல் வீட்டறையில இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி மனநிலை ஆகும் போது கர்த்தர் இயேசு போயிட்டு அந்த 10 நாள் முடியல, பெந்தெகோஸ்த் நாள்ல அவருடைய பலிய பிதா இடத்துல அவர் ஒப்பு குத்துட்டு பிறக்க தேவனும் அங்கீகரிச்சிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது டமால்னு ஒரு சவுண்ட், காத்தடிக்குது. ஒருத்தர் மேல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அக்னி வடிவுல நாவுகள் வந்து அங்க மேல் வீட்டறையில இருக்கிறவங்க மேல இறங்குது. அது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இவ்வளவு நாள் மேல் வீட்டு அறை வந்து அமைதியா இருந்த மேல் வீட்டு அறை திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சத்தம், காத்து, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பரிசுத்த ஆவி கர்த்தர் இயேசு எப்போ அவருடைய பலியை வந்து பிதா இடத்துல ஒப்பு கொடுத்தாரோ, பிதா அங்கீகரிச்சு பரிசுத்த ஆவியை அப்படியே சீஷர்கள் மேல இறங்கும் போது அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அதுக்கு மேல சீஷர்களை யாருனாலும் தடுக்க முடியல. பயந்து ஓரமா இருந்த சீஷர்கள் அப்படியே தைரியமா கீழே வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சியை பிரசங்கிக்கிறாங்க. எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, அங்க பல ஜனங்கள் வந்திருக்கிறாங்க பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு, பல ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த மொழிகள்ல பேசணுமோ அந்தந்த மொழிகள்ல கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சி சொல்லும் போது எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஆயிடுது, அப்படி பயத்தோட திகிலடைஞ்சு போயிடுறாங்க. சாதாரண ஜனங்கள் மேல தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்து இறங்கும் போது எப்படிலாம் கிரியை செய்யுது. மறுபடியும் ஏன் அங்க அந்நிய பாஷையை பேசினாங்க பார்க்கும்போது தேவ சித்தத்தை சேர்த்துக்கு தான். அந்த இடத்துல பைபிள் கிடையாது, அவங்கவுங்க மொழியில பைபிள் இல்ல. அப்படின்னா எப்படிதான் பேசியிருக்க முடியும்னா அவங்க சொந்த பாஷையில பேசியிருக்கணும். இதெல்லாம் சாத்தியமான்னு பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தாவினால எல்லாமே சாத்தியம். ஒரு புதிய சிருஷ்டிய இன்னொரு புதிய சிருஷ்டி போய் பேசித்தான் மாத்த முடியும்னா தேவன் அவருடைய பாஷைய அப்படியே அழகா எடுத்து கொடுக்கிறாரு. கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சி யூதர்கள் மத்தியிலும் புறஜாதிகள் மத்தியிலும் தைரியமா பிரசங்கிக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி அமைதியா இருக்கிறவங்களை கூட என்ன பண்ணி விட்டுரும், வைராகியமா மாத்தி விட்டுரும். பயந்து இருக்கிறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, தைரியமா மாறிடுவாங்க. அதுதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, பயமும் அதாவது ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவி எப்படி தேவன் தராரு. அந்த ஒரு வசனம் வாசிக்கலாங்க. 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 1:7 வசனம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இது வரைக்கும் சீஷர்கள் அந்த மேல் வீட்டறையில பயந்து இருந்தாங்க பரிசுத்த ஆவி வரதுக்கு முன்னாடி. பரிசுத்த ஆவி வந்துட்டு பிறக்க பயமுள்ள ஆவி தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. பாருங்க, பலம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த நாட்கள்ல வந்து சரீர பலம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு தைரியம், ட்ரூத்துக்காக நிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை தேவன் பரிசுத்த ஆவி கொடுக்கிறாரு. எங்க சத்தியத்துக்காக நிக்கணுமோ அங்க ஒரு தைரியத்தை தராரு. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இது வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மறைஞ்சிருந்தது. ஏன் கர்த்தர் இயேசு வந்தாரு, ஏன் ஓமைகளா பேசினாரு, என்ன செஞ்சாரு, ஏன் செத்தாரு, ஏன் உயிர் தெழுந்தாரு, எதுவுமே புரியல. எப்ப பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாரோ சீஷர்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாங்க. பெரிய அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு ரொம்ப பெருசு.
எடுத்துன்னு உடனே போனோம் கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சிகள் சொல்றதுக்கு. இன்னும் இந்த சுவிசேஷ யுகத்துல நிறைய கோதுமை மணி வந்து சேரணும். சகோதர சகோதரிகளே, இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இதுதான் பரிசுத்த ஆவியோடைய வல்லமை. நெக்ஸ்ட் மிகப்பெரிய பாத்திரம், ரொம்ப கொஞ்ச காலத்துல வாழ்ந்தவர், ஆனா பெரிய லெசன் சொல்லி கொடுத்துட்டார். ஸ்தேவான் 6:5 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை அப்போஸ்தலர்களாக முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள். 6:5 வாசிக்க. இந்த யோசனை சபையோர் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பாருங்க, சபைக்கு ஒரு ஆலோசனை நல்லா இருந்துச்சா. எதை பத்தினா ஸ்தேவானை சாவடிக்கணும்னு. அப்படி சாவடிக்கணும்னு மனுஷனுங்க நினைக்கும் போது தேவனோட ஆவி யார் மேல இறங்குச்சுங்களா? ஸ்தேவான் மேல. அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளே, ஸ்தேவானுடைய சாட்சி கர்த்தர் இயேசு பத்தி, நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய சத்தியங்கள் பத்தி, அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுக்கிற சாட்சி ஒரு மனுஷனை அப்போஸ்தலராக மாத்துச்சு. இதுதான் பரிசுத்த ஆவியோட வல்லமை. சின்ன கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாரு, மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிட்டாரு ஸ்தேவான். பரிசுத்த ஆவியோடைய கிரியை. நெக்ஸ்ட், சவுலா இருந்தவர் பவுலா மாறிட்டார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த தமஸ்கஸ் பட்டணத்துல ஸ்தேவானை கொன்னுட்டு தமஸ்கஸ்க்கு இன்னும் என்ன சொல்றதுங்க, கிறிஸ்தவர்களை சாவடிக்கலான்னு ஒரு நல்ல நோக்கத்துல போற அப்போ சவுல பவுலா மாத்தின நிகழ்வு. அப்போஸ்தலர் 9:17 வாசிங்க. அப்பொழுது அனானியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. எப்ப கர்த்தர் இயேசு தரிசனம் காட்டுறாரோ நேர அனானியா வராரு. அப்போஸ்தலர் பவுலுடைய தலையில கை வச்சு சொல்றாரு, நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர், கர்த்தர் இயேசு தான் தரிசனமானாரு. தேவனோட ஆவி யார் மேல வந்துச்சு? உங்க மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் சவுலா இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? பவுலா மாறிட்டார். ஒரு வார்த்தை பயன்படுத்துற சகோதரரு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போஸ்தலர் பவுலை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, சவுலா எப்படி இருந்தாருன்னா வர்ச்சியஸ், தைரியம் அண்ட் சாடிஸ்டா. இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தைரியமா இருந்தாரு, ஆனா சாடிஸ்டா இருந்தாராம். எதுக்கு? நியாய பிரமாணத்துக்கு மேல வைராகியம். ஒரு வேளை நியாய பிரமாணத்தை யாராவது பேசிட்டா அவங்கள முடிச்சிடணும், அந்த மாதிரி ஒரு சாடிஸ்டா இருந்தாரு. ஆனா எப்போ பரிசுத்த ஆவி அவர் மேல வந்துச்சோ, அந்த கர்த்தர் இயேசுவை அந்த தரிசிச்சுட்டு பிறக்க என்ன ஆயிட்டார்னா அப்போஸ்டல் அண்ட் மினிஸ்டர். சைலண்டா ஒரு ஊழியக்காரனா வேலைக்காரனா மாறிட்டார். இந்த ஒரு வார்த்தை பாருங்க சகோதர சகோதரிகள், பரிசுத்த ஆவியோட கிரியை. ஒரு மிருகத்தனமா இருந்த ஒரு மனுஷனை அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஒரு சாஃப்டான ஒரு மனுஷனா, ஒரு வேலைக்காரனா, ஒரு ஊழியக்காரனா மாத்திடுச்சு. ரொம்ப பெரிய பாயிண்ட் இந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட் பத்தி தியானிக்கும் போது. அதுக்கப்புறம் ஸ்தேவான ஒரு வாட்டி தான் கல்லால சகோதரர் பயன்படுத்தும் போது கல் மலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா தொடர்ந்து கல் அடிக்கும் போது அது மலை போல ஸ்தேவான அடிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவி நிறைந்தவரா அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுலோட நிலை, தேவன் விடுவாரா? அதே அனுபவத்தை தேவன் சவுலுக்கு, அதாவது ஸ்தேவானுக்கு வந்த அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கும் போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 - 28 அப்போஸ்தலர் ஒரு லிஸ்டே எழுதுறாரு, நான் பாடுபட்டேன்னு. அது நம்ம வாசிக்க வேண்டாம். இந்த ஒரு பாடுகள் நிமித்தமாக சகோதர சகோதரிகளே, தேவ சித்தத்தை அப்போஸ்தலர் பவுல் எப்படி நிறைவேற்றினார் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
Acts of Apostles 20:27. எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறது என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஒரு சாட்சியான வாழ்க்கையா அப்போஸ்தல் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்க, அப்போஸ்தல் பவுலோட வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையா மாறிச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா அவர் என்னென்னலாம் செய்வாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்பு அடிமையா இருந்தாரு. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன ஆயிட்டாருன்னா ஆளுகை செய்யறவரா மாறிட்டாரு. ஸ்லேவ் டு ரூலர் யோசேப்பு. மோசே ரொம்ப தாழ்மையா இருந்தாரு. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மிகப்பெரிய லீடரா மாறிட்டார். ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா மாறிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்க அடிமையா இருந்தாங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க அடிமையிலிருந்து இந்த ஜனங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப விசித்திரமான ஆர்னமெண்ட்ஸ், ஏன்னா விசித்திரமான கை வேலைகள் செய்யற மாதிரி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் பயன்படுத்தினாரு. சிம்சோன் பரிசுத்தாவை எழுந்துட்டாரு. செத்த நிலையில காணப்பட்ட சிம்சோன் எப்ப பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாரோ, தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டாரோ, தேவ சித்தத்தை அவர் செஞ்சு மறிச்சாரு. தாவீது மேய்ப்பனா இருந்தவர் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா மாறிட்டாரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு. அதே போல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் கர்த்தர் இயேசு அளவில்லாம பரிசுத்த ஆவி வானத்துல திறந்து முழு சத்தியத்தை கொடுத்தாரு. புது சிருஷ்டியா கர்த்தர் இயேசு தேவ சித்தத்தை செஞ்சு அவர் நிரூபிச்சிட்டாரு. அதே போல அப்போஸ்தலர்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் பயந்து நடுங்கி என்ன நடக்குமோன்னு பயந்து இருந்தாங்க அந்த மேல் வீட்டு அறையில. எப்ப பரிசுத்த ஆவி கிடைச்சிச்சோ பயம் உள்ள ஆவி போயிட்டு பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியா கர்த்தருக்கு சாட்சியா, சில பேர் ரத்த சாட்சியாவே என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது மறிச்சு போயிட்டாங்க. ஸ்தேவான் கொஞ்ச காலம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய லெசன். அப்போஸ்தல் பவுலோட வாழ்க்கையை மாத்திட்டார். அப்போஸ்தல் பவுல் சவுலா இருக்கும் போது ஒரு தப்பான வழியில போயிருந்தார். எப்ப பவுலா மாறினாரோ கிறிஸ்துவோடைய போர் சேவகனா, ஒரு ஊழியக்காரனா, அப்போஸ்டலா அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா பலன் நிச்சயம் உண்டு. ஒரு காலமும் அது என்ன ஆகாது, வீணடையாது. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா கண்டிப்பா நிச்சயமா நம்ம தேவனை ஏமாத்த மாட்டோம். தேவனுக்கு நிச்சயமா தெரியும். அதனாலதான் நிறைய வசனங்கள் நம்ம படிக்க போறது இல்ல. ஏறக்குறைய ஒரு 10-15 வசனங்கள் மேல தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறாருன்னு நிறைய வசனங்கள் வருது. ஆனா நம்ம எந்த ஒரு வசனத்துல நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 16-17, 8ஆம் அதிகாரம் 16-17. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவின் கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, இப்ப தேவனோட ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன ஆயிட்டோம், பிள்ளைகள் ஆயிட்டோம். அப்படின்னா கர்த்தர் இயேசுக்குள்ளாக நம்ம இருக்கும் போது, தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போது என்னெல்லாம் கர்த்தர் இயேசுக்கோ அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாரு, நமக்கு தராரு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன ஃப்ரூட் நம்ம கொடுக்க போறோம், இதோடைய பலன் என்ன? ஒருவேளை நமக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த பரிசுத்த ஆவியோட பலன் என்ன, அந்த பலன் என்ன? கேள்வி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட இருதயத்துல போட்டு வச்சுக்கலாம். நமக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா, வாட் இஸ் த ஃப்ரூட்டேஜ் ஆஃப் இட்? என்ன பலன்?
அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பலன் என்ன, அந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு நம்ம அடுத்த வாரம் இந்த ஒரு தியானத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப விசேஷமாக தேவனுடைய பரிசுத்த ஆவி பத்தி நம்ம தியானிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஜெபத்தோட இந்த ஒரு வகுப்புக்கு விசேஷமாக அடுத்த வாரம் நம்மளே நாம் நிதானிச்சுட்டு இந்த ஒரு பாடத்தை மறுபடியும் கேட்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.